Hi teachers, welcome to Future Vision Study Center from Salem. நம்ம முதல் உலகப் போரை இதுக்கு முன்னாடி வீடியோல பார்த்துட்டு இருந்தோம். அதோட தொடர்ச்சியா தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இதில் பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா, டேவிட் லாய்ட் ஜார்ஜ் அப்படின்ற ஒரு நபரை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இவர் சாதாரணமான மனுஷர் இல்லை. இவர் பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்துல 1916ல இருந்து 22 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்தோட ஒரு பிரதமரா இவர் இருந்திருக்கிறாரு. இங்கிலாந்தோட பிரதமரா இருந்தவர் தான் அந்த டேவிட் லாய்ட் ஜார்ஜ். இவர் பார்த்தீங்கன்னா, மக்களோட நலன் தான் ரொம்ப முக்கியம். மன்னர்களோ அல்லது அந்த லாயல்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லார்டு சபை, காமன் சபைன்னு இங்கிலாந்துல 2 பிரிவு இருக்குன்னு சொல்லி நம்ம இதுக்கு முந்தின வீடியோல நம்ம பார்த்துருக்குறோம். அதாவது இங்கிலாந்தோட அந்த பாராளுமன்ற அமைப்பு 2 அவைகளா இருக்குது. ஒண்ணு லார்ட் சபை, இன்னொன்னு காமன் சபை. அந்த லார்ட் சபைன்றது பார்த்தீங்கன்னா, நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள் தான் அதுல இருப்பாங்க. அதுல யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆங்கிலிக்கன் திருச்சபையோட அந்த பிஷப்மார்கள் இருப்பாங்க. அதுக்கடுத்து மன்னராலே நியமிக்கப்பட்ட அந்த உயர் பதவியில இருக்கக்கூடிய அதிகாரிகள் இருப்பாங்க. அப்புறம் அரச குடும்பத்தை சார்ந்தவங்கலாம் அந்த லார்ட் சபையில இருப்பாங்க. இதுல காமன் சபைன்றது பார்த்தீங்கன்னா, பொதுமக்கள் இருப்பாங்க. இப்போ ஒரு நிதியமைச்சர் பார்த்தீங்கன்னா, அந்த சாதாரண நாட்டுல இருக்கிற அந்த சாதாரண பொதுமக்களுடைய நலனை விரும்பக்கூடிய, பொதுமக்களின் முன்னேற்றத்துக்காக உழைத்த, அந்த அவர்களுடைய முன்னேற்றத்துக்கான சீர்திருத்தங்கள இங்கிலாந்து நாட்டுல கொண்டு வந்த ஒரு நிதியமைச்சர் தான் பார்த்தீங்கன்னா, இந்த டேவிட் லாய்ட் ஜார்ஜ். இவர் பிரதம மந்திரியா பிரதமரா இருந்திருக்கிறாரு. 1916ல இருந்து 1922 வரைக்கும். அது மட்டும் இல்லாம 5ஆம் ஜார்ஜ் மன்னர் இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சோம். 5ஆம் ஜார்ஜ் மன்னர் காலத்துல இவர் நிதியமைச்சரா இருந்தாரு. 5ஆம் ஜார்ஜ் மன்னருடைய காலத்துல இவர் நிதியமைச்சரா இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம 16லேருந்து 22 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்தோட பிரதம மந்திரி. இவருடைய காலத்துல தான் பார்த்தீங்கன்னா, முதலாம் உலகப் போர் நடந்திருக்குது. இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது. அதனால தான் பார்த்தீங்கன்னா, இவர் வரலாற்றுல இடம் பெற்றிருக்கிறாரு. இவருடைய பின்னணி பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்துல இருக்கக்கூடிய அந்த வெல்சை அப்படின்ற ஒரு பகுதியில ஒரு ஸ்கூல்ல ஒரு ஆசிரியரா வேலை செஞ்சவர். அதாவது ஒரு டீச்சரோட மகன் தான் பார்த்தீங்கன்னா, இந்த லாயிட் ஜார்ஜ். அவங்க அப்பா ஒரு சாதாரண பள்ளி ஆசிரியர். ஒரு ஏழ்மையான ஒரு ஒரு நிலைமையில இருந்த ஒருத்தருடைய மகன் தான் இவரு. இவருடைய கடின உழைப்பால தான் பார்த்தீங்கன்னா, இவர் படிச்சு, பட்டம் பெற்று, சட்டம் படிச்சு, சட்ட ஆலோசகர் ஆகுறாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, தீவிரமான ஒரு சோசலிச கருத்துக்கள இவர் என்ன செய்றாரு, வெறுக்கிறாரு. ஆனாலும் கூட, முற்போக்கான கருத்துக்கள இவர் அதிகமா ஆதரிக்கக்கூடியவராவும் இருக்கிறாரு. இவருடைய அரசியல் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, 1906ல லிபரல் கட்சி வெற்றி பெறுது. அப்போ பார்த்தீங்கன்னா, இவர் வணிக குழுவோட தலைவரா இருக்காரு. லண்டன் துறைமுக அதிகார சட்டம் இவருடைய காலத்துல நடந்த மிகப்பெரிய ஒரு சீர்திருத்தமா இங்கிலாந்து அரசியல்ல பார்க்கப்படுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நாட்டோட அந்த கருவூல தலைவர்னா பார்த்தீங்கன்னா, நிதி அமைச்சர் தான். கருவூலம்னா நிதி தான். அந்த நிதி அமைச்சரா இருந்திருக்காரு. எப்பன்னு பார்த்தீங்கன்னா, 5ஆம் ஜார்ஜ் மன்னர் காலத்துல இங்கிலாந்தோட நிதியமைச்சரா இருந்திருக்காரு. இந்த சமயத்துல தான் பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு வரவு செலவு திட்டத்த கொண்டு வராரு. அது பார்த்தீங்கன்னா, மக்கள் பட்ஜெட் அப்படின்ற பேர்ல 1909ல பார்த்தீங்கன்னா, பாராளுமன்றத்துல தாக்கல் செய்றாரு. அந்த பட்ஜெட்டுக்கு பார்த்தீங்கன்னா, மக்கள் பட்ஜெட்ன்னே பேர் வைக்கிறாரு. இந்த மக்கள் பட்ஜெட்டோட முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பொதுவா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த வீடியோஸ்லலாம் பார்த்து வீடியோஸ்ல பார்த்த டாபிக்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு அ வறுமை ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க. அல்லது அந்த ஒரு நாட்ட பராமரிக்கிறதுக்கோ, அந்த நாட்ல உள்ள படை, ராணுவம், மற்ற அந்த படைகளெல்லாம் பராமரிக்கிறதுக்கு ஆக வேண்டிய அந்த நிதி செலவுகள என்ன பண்ணுவாங்கன்னா, பொதுமக்கள் மேல வரின்ற பேர்ல செலுத்தி, அதிகமான வரிகள என்ன பண்ணுவாங்கன்னா, வசூலிப்பாங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா, அந்த மன்னர்கள், பிரபுக்கள்லாம் வாழ்ந்து நல்லா செழிச்சிருப்பாங்க. பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா, வரி செலுத்தியே பார்த்தீங்கன்னா, தங்களுடைய நிலங்களையும், உடைமைகளையும் இழந்துட்டு கடைசியில வறுமையிலே வாடி வதங்கி செத்து போறக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் பார்த்தீங்கன்னா, நாடு இருக்கும். ஆனா, இங்க இங்கிலாந்துல பார்த்தீங்கன்னா, அந்த அ இந்த லாயிட் ஜார்ஜ் அவரு ஒரு வித்தியாசமான ஒரு மனிதரா இருக்கிறாரு. இவர் பாருங்க என்ன பண்ணியிருக்காருன்னா, 1909ல பாராளுமன்றத்துல ஒரு பட்ஜெட்ட தாக்கல் பண்றாரு. அந்த பட்ஜெட்டுக்கு பேரு மக்கள் பட்ஜெட்ன்னு பேரும் வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இங்கிலாந்து நாட்டுல இருக்கக்கூடிய
நில உடைமையாளர்கள்லாம் வந்து அதிகமான நிலங்கள வச்சிருக்க பிரபுக்கள்ட்டயும், பணக்காரவங்கள்ட்டயும் என்ன பண்றாருன்னா, 20% அவங்களுடைய உழைப்புல இருக்க வருமானத்த 20% வரியா எடுத்து, என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, முதியோர்களுக்கு உதவி பென்ஷனா குடுக்குறாரு. உதவி பணம். ஓல்ட் ஏஜ் பென்ஷன் சொல்றோம்ல, அந்த உதவி பென்ஷன குடுக்குறாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாய்மென்ட் மாரி, செல்ஃப் எம்ப்ளாய்மென்ட் மாரி வேலை வாய்ப்புகள தேடி தரக்கூடிய ஒரு நிலையங்களாகவும், அப்புறம் வந்து ரோடுகள், சாலைகள் செப்பனுடைய நிதிக்காகவும் அப்புறம் பயன்படுத்துறாரு. எதுலேருந்துலாம் வந்து அந்த வரிய வந்து அந்த நிதிய வந்து திரட்டுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அ ப நிலத்த வச்சிருக்கக்கூடிய நில உடைமையாளர்கள்ட்ட, அப்புறம் வந்து புகையிலை, மதுபானம் போன்ற பொருட்கள் மேல வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமான வரிய செலுத்தி, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 20% வரிய என்ன பண்றாருன்னா, இதுக்காக வந்து செலுத்துறாரு. செலுத்தி அதில இருக்கக்கூடிய அந்த பணத்த வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா, முதியோர்களுக்கு, வேலை இல்லாதவங்களுக்கு, ஏழை மக்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு ஒரு உதவி திட்டமாவே இவர் வந்து செயல்படுத்துறாரு, இவருடைய காலகட்டத்தில. பிரபுக்கள் சபை மோதல்ன்னு பார்க்கும்போது, பிரபுக்கள் சபை வந்து பார்த்தீங்கன்னா, கன்சர்வேட்டிவ் கட்சிய சேர்ந்ததா இருக்குது. அதுக்கடுத்து இங்கிலாந்துல வந்து அதே இந்த கன்சர்வேட்டிவ்ன்ற கட்சியும், லிபரல் கட்சியும் 2 இருக்கு. லிபரல் கட்சினா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தாராளமயத்த பின்பற்றக்கூடியவங்க. கன்சர்வேட்டிவ்ன்றவங்க பார்த்தீங்கன்னா, அந்த மன்னராட்சிய ஆதரிக்கக்கூடிய அந்த பழமைவாதத்த விரும்பக்கூடியவங்க தான் இருக்கிறாங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பட்ஜெட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மக்கள் பட்ஜெட்ட அந்த கன்சர்வேட்டிவ்ல இருக்கிறவங்க பூராமே வந்து நிராகரிக்கிறாங்க. பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிரபுக்கள் சபை, அந்த மேலவை, அதாவது இந்த லார்ட்ஸ் சபை வந்து பார்த்தீங்கன்னா, கீழவையிலிருந்து இயற்றப்படக்கூடிய சட்டங்களையும் சரி, அந்த பட்ஜெட்டு, அந்த மசோதாக்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, ரத்து பண்ணக்கூடிய அதிகாரம் கிடையாது. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அத வந்து காலந்தாழ்த்தலாம், நிராகரிக்கலாம். அந்த மாரி ஒரு ரைட்ஸ் இருக்கு. ரத்து பண்ணக்கூடிய அதிகாரம் வந்து மன்னருக்கு மட்டும் தான் இருக்குது. இந்த மாரி சூழ்நிலையில வந்து இந்த மக்கள் பட்ஜெட்ட வந்து இவங்க வந்து நிராகரிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா, கடைசியில மன்னர் 5ஆம் ஜார்ஜோட அமோக ஆதரவோட என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, ஒரு பாராளுமன்ற சட்டத்த 1911ல வந்து இயற்றுறதுக்கு இவரு வந்து ரொம்ப முக்கிய காரணமா இருக்கிறாரு. இந்த 1911ல கொண்டு வந்த இந்த பாராளுமன்ற சட்டம் வந்து வரலாற்றுல ஒரு முக்கியமான இடமா வந்து இப்ப பார்க்கப்படுது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மன்னரோட அதிகாரம், மன்னரை வந்து இன்டைரக்ட்டா மன்னர் சப்போர்ட் பண்ணா கூட, மன்னரோட அதிகாரத்த இன்டைரக்ட்டாவே குறைச்சிரும் இந்த 1911ஆம் ஆண்டு சட்டம். அது மட்டும் இல்லாம, அந்த லார்ட்ஸ் சபைகள்ல இருக்கக்கூடிய அந்த பிஷப்புக்கள், அ மன்னர் பரம்பரை அதாவது அரச பரம்பரையை சேர்ந்தவங்க, உயர் அதிகாரத்துல இருக்கக்கூடியவங்க, இவங்களுடைய அந்த அதிகாரங்கள பூராமே வந்து இந்த 1911ல கொண்டு வரப்பட்ட அந்த பாராளுமன்ற சட்டம் வந்து பறிச்சிரும். மாறாக என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ம், அந்த காமன் சபையில இருக்கக்கூடிய பொதுமக்கள், அதாவது ஜனநாயகம், அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சபை. அ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த உறுப்பினர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காமன் சபையில இருக்காங்க. அவங்களுடைய அதிகாரத்த வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சட்டம் வந்து அ அ அதிகப்படுத்திரும். அதாவது லார்ட் சபையோட அதிகாரத்த பூராமே குறைச்சிட்டு, இந்த காமன் சபை உறுப்பினர்களோட அதிகாரத்த பூராமே அதிகப்படுத்துது. காரணம் வந்து 1911ல கொண்டு வரப்பட்ட பாராளுமன்ற சட்டம். இந்த சட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, வரலாற்றுல ஒரு முக்கிய இடத்த வந்து பிடிச்சிருக்குது. காரணம் வந்து இதுதான். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, தேசிய காப்புறுதி சட்டம் 1911ல வந்து இவரு கொண்டு வராரு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அ தொழிலாளர்கள், முதலாளிகள், அரசு, அதாவது அந்த அரசு அதிகாரி இவங்கள்ட்ட இருந்துலாம் பார்த்தீங்கன்னா, சந்தானா என்னன்னா ஒரு ஒரு வரி மாரி, அதான் ஏற்கனவே பார்த்த மாரி ஒரு 20% வந்து டாக்ஸ் போடுறாரு. போட்டுட்டு என்ன பண்றாருன்னா, அவங்கள்ட்ட இருக்க பணத்தெல்லாம் வந்து வசூல் பண்ணி, அது எதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்றாருன்னு பாருங்க. நம்ம நாட்டுல வருமானம் குறைவா இருக்கிறவங்களுக்கு ஒரு உதவித்தொகையா குடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம இலவச மருத்துவ வசதி, வேலையின்மை காப்புறுதி. அதாவது வேலை இழந்த தொழிலாளர்களுக்கு அந்த வாரந்தோறும் உதவி பணம். இந்த மாரி வந்து ஒரு ஒரு புதுமையா வந்து இவரு செய்றாரு. இதனால வந்து இவர் வந்து ஏழை பங்காளர்ன்னு வந்து இவர் வந்து இங்கிலாந்து நாட்டுல வந்து அறியப்படுறாரு. இதுவரைக்கும் இருந்த நிதியமைச்சர்கள்ல வந்து இந்த ஏழை பங்காளர் அப்படின்ற பேர் வந்து இங்கிலாந்து நாட்டுல இவருக்கு மட்டும் தான் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த அளவுக்கு இவர் வந்து மக்களோட நலன மட்டுமே மெயினா வச்சு செயல்படக்கூடிய ஒரு பிரதமராக, ஒரு தலைவராக இவர் இங்கிலாந்து நாட்டுல இருந்திருக்கிறாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அதே மாரியே இந்த ஜெர்மன் வந்து பார்த்தீங்கன்னா, அகடிர் துறைமுகத்தில வந்து பீரங்கி கப்பல்கள வந்து அனுப்புது. அப்ப வந்து அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்றாரு, மொரோக்கான்ற அந்த ஆப்பிரிக்க நாட்டு பிரச்சனை வந்து 1911ல ஏற்படுது. அப்ப அ திருப்பி வந்து அந்த போர்ன்னு வரும்போது, இங்கிலாந்தோட அமைதி வந்து கெட்டு போயிரும் அப்படின்றதுக்காக என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து இங்கிலாந்தோட அமைதி வந்து எந்த வகையிலும் வந்து அ கெ கெடக்கூடிய ஒரு சூழல் வந்துச்சுன்னு சொன்னா, அத நாங்க பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜார்ஜ் மேன்சன் அப்படின்ற இங்கிலாந்துல இருக்கக்கூடிய ஒரு மாளிகை.
மாளிகையில வந்து ஒரு உரை நிகழ்த்துறாரு. அதுல வந்து இந்த மாரி அவரு பேசுவாரு. இங்கிலாந்தோட நலனும் சரி, அமைதியும் பாதிக்கப்படுறதுக்கு நாங்க எந்த விதத்திலும் வந்து நாங்க வந்து சும்மா பார்த்துட்டு இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி, ஒரு ஒரு வீரத்தோட வந்து ஒரு உரை நிகழ்த்துவாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்துக்கோட வெளியுறவு கொள்கைய வந்து அது பார்த்தீங்கன்னா, பிரதிபலிக்கக்கூடியதா வந்து இது இருக்குது. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, 1915ல இவரு யுத்த தளவாட அமைச்சராவும் இருக்கிறாரு. அந்த சமயத்துல என்ன பண்றாரு, ஆயுதங்கள், வெடிமருந்துகள் பற்றாக்குறைய போக்குறதுக்காக என்ன பண்றாருன்னா, அந்த வெடிமருந்துகள, ஆயுதங்கள் தயாரிக்கக்கூடிய அந்த அந்த தொழிலதிபர்களோட போய் இணைந்து என்ன செய்றாரு, அவங்கள்ட்ட வந்து பேசுறாரு, டிஸ்கஸ் பண்றாரு. சீக்கிரமா வந்து நீங்க வந்து இந்த பற்றாக்குறைய போக்குறதுக்கு விரைவா வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த தளவாடங்கள், இந்த போர்க்கருவிகள், வெடிமருந்துகள்லாம் வந்து நீங்க உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. முக்கியமா இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அதுல வந்து பெண்கள வந்து ஈடுபடுத்துறாங்க. அந்த தொழில்ல வந்து பெண்கள் ஈடுபடுறதுனால அவங்களுடைய கணவன்மார்கள் வந்து என்ன செய்றாங்கன்னா, போர்க்காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, படையில வேலை செஞ்சு, அ அதாவது படையில போய் சேர்ந்துருவாங்க. அதாவது போர் படைகள்ல சேர்ந்து அவங்க வந்து போர் புரியதுக்கு போவாங்க. இந்த வெடிமருந்து தயாரிக்கிறது, இந்த மாரி பொருட்கள் தயாரிக்கிறதுல வந்து அந்த மனைவிமார்கள வந்து பயன்படுத்துறாங்க. இந்த மாரி வந்து ரொம்ப ஒரு சாணக்கியத்தனமா வந்து இவர் வந்து இங்கிலாந்து நாட்டோட நலன்ல வந்து இவர் வந்து பங்காற்றியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம, அந்த போர் நடத்துற விதமா இருக்கட்டும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லிபரல் கட்சியோட தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ்க்விட்ஸ் இருப்பாரு. இவருக்கும் இந்த லாயிட் ஜார்ஜுக்கும் ஒரு சில கருத்து வேறுபாடுலாம் வந்து ஏறுது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆஸ்க்வித் வந்து பதவி விலகிறாரு. பதவி விலகுன உடனே 1916ல வந்து லாயிட் ஜார்ஜ் தான் வந்து பிரதமர் ஆகுறாரு. அதுக்கு இவருக்கு முன்னாடி வந்து யாரு பிரதமர்னா பார்த்தீங்கன்னா, அந்த லிபரல் கட்சிய சேர்ந்த ஆஸ்க்வித் தான் வந்து இருக்கிறாரு. அதுக்கடுத்து வந்து இவர் வந்து பிரிட்டனோட அந்த வரலாற்றிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அந்த பிரதம மந்திரின்ற அந்த லிஸ்ட்லயே எடுத்து பார்க்குறப்ப, இவர் தான் வந்து ஒரு பேர் அமைச்சரா வந்து இருந்திருக்கிறாரு. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, இவருடைய சீர்திருத்தங்கள் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா, இவருடைய ஏழைகளின் பங்காளி அப்படின்ற பேர் எடுக்கத்தக்க அளவுக்கு, இவர் வந்து ஏழைகளோட முன்னேற்றத்துக்காக வந்து பாடுபட்டிருக்கிறாரு. அதுக்கடுத்து அந்த முதல் உலகப் போருக்கு பிந்தைய இங்கிலாந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, முதல் உலகப் போர் வந்து பார்த்தீங்கன்னா, 1918ல வந்து முடிவுக்கு வருது. 2ஆம் உலகப் போர் வந்து பார்த்தீங்கன்னா, எப்ப ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 1939ல வந்து 2ஆம் உலகப் போர் வந்து ஆரம்பிக்குது. இந்த காலகட்டங்கள்ல அந்த 1918ல இருந்து 1939 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அந்த சமயத்துல ஒரு உலக பெருமந்தம் ஏற்படுது. முதல் உலகப் போர்ல வந்து பார்த்தீங்கன்னா, உலக நாடுகள் அத்தனை நாடுகளும் வந்து பார்த்தீங்கன்னா, அதுல வந்து ஈடுபட்டிருக்குது. ஈடுபட்டது மட்டும் இல்லாம என்ன பண்றாங்கன்னா, தங்களுடைய பொருட்களையும், உடைமைகளையும் இழந்து என்ன பண்றாங்க, போர்லயே இழந்துடுறாங்க. நெறைய உயிர் பலிகள், உயிர் சேதங்களும், பொருட்சேதங்களும் ஏற்பட்டு, மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து நலிவடைந்த ஒரு நிலைமையில, அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்றதுன்னு தெரியாம என்ன பண்றாங்கன்னா, ஒவ்வொரு நாடும் இருக்குது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்தோட நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 1929லிருந்து 39 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உலக நாடுகள் உலக அளவுல வந்து பார்த்தீங்கன்னா, உலக பெருமந்தம் வந்து ஏற்படுது. இந்த உலக பெருமந்தம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். உலக பெருமந்தம் வந்து ஏற்படும்போது பார்த்தீங்கன்னா, உலக நாடுகள் அத்தனையிலும் வந்து பார்த்தீங்கன்னா, நோய்கள் ஏற்படுது. பசி, பட்டினி, வறுமை, வேலையில்லாத திண்டாட்டம், அங்கங்க இப்ப தொழிலாளர் சங்கங்கள்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா, வேலை இழந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து ஸ்ட்ரைக் பண்றாங்க. உள்ளூர் நிலவரம் அந்த மாரி ரொம்ப நெருக்கடியான ஒரு பெரும் மந்தம் அப்படின்றது வந்து அதான். ஒரு உலக நாடுகள் முழுவதும் இந்த பெருமந்தத்துக்கான காலம் வந்து 1929 வந்து 39 வரைக்கும் வந்து ஏற்படுது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து வந்து போர்ல என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான ஒரு அதாவது இழப்பு வந்து இழந்திருக்குது இங்கிலாந்து. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்துல அந்த போர் முடிவடைஞ்சாலும் கூட அதோட விளைவுனால இங்கிலாந்துல வந்து பல சிக்கல்கள் வந்து ஏற்படுது. அதான் உலக அளவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பொருளாதார நெருக்கடி தான். அரசியல் குழப்பங்கள், சர்வதேச அளவுல வந்து புதிய உறவு முறைகள். அதாவது ஒரு டீம்ல இருந்தவங்க என்ன பண்றாங்கன்னா, அப்படியே அடுத்த டீமுக்கு மாறிடுறாங்க. இந்த மாரி பயங்கர அரசியல் குழப்பங்களும் வந்து ஏற்படக்கூடிய ஒரு சூழல், ஒரு காலகட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, 1918லேருந்து 1939 வரைக்கும். இங்கிலாந்துன்னு வந்து பார்க்கும்போது, இங்கிலாந்து வந்து பார்த்தீங்கன்னா, 1914ல 706 மில்லியன் பவுண்டாக இருந்த அதோட தேசிய கடன், அ அந்த போர் முடியும்போது போர் ஆரம்பிக்கும்போது 706 மில்லியனா இருக்குது. போர் முடியும்போது வந்து பார்த்தீங்கன்னா, 7,418 மில்லியனாக வந்து அந்த இங்கிலாந்து நாட்டோட கடன் சுமை வந்து அதிகப்படுத்துது. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நாட்ல கிட்டத்தட்ட 40,00,000க்கு மேலாக வேலை இல்லாம இருக்கக்கூடியவங்களும் அதிகமாயிட்டாங்க.
தொழிலாளர்கள்லாம் வந்து அங்கங்க என்ன செய்றாங்கன்னா, ஊதிய உயர்வு கேட்குறாங்க. அ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள வேலைய விட்டு நிப்பாட்டிர்றாங்க. இந்த மாரி இருக்கிறனால அந்த தொழிற்சங்கங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அடிக்கடி வேலை நிறுத்தல ஏற்படுத்துறாங்க. வேலை நிறுத்தம் செய்றாங்க. இதனால வந்து ஏற்றுமதி, இறக்குமதி இந்த மாரி உற்பத்தி வந்து ஏற்றுமதி, இறக்குமதி பண்றதும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப குறைவா குறைய ஆரம்பிச்சுருச்சு. இந்த மாரி சமயத்துல ஒரு குழப்பமான சூழ்நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, லாயிட் ஜார்ஜ் இருக்கிறாரு. அவரு வந்து ஒரு நிதியமைச்சரா இருந்திருக்காரு. திறம்பட செயல்பட்டுருக்கிறாரு. ஏழை மக்களுக்காக சீர்திருத்தங்கள் பல சட்டங்கள கொண்டு வந்திருக்காரு. அப்படி இருந்து கூட, இந்த பெருமந்தத்தின் காலத்துல, அதாவது இந்த 1900 இங்கிலாந்துல குறிப்பா பெருமந்தன்றது வந்து பார்த்தீங்கன்னா, 1929 39 வரைக்கும் உலக அளவுத்துல இருக்குது. ஐரோப்பிய நாடுகள் அத்தனையிலும் இருக்குது. அதுல வந்து இன்னும் ஸ்பெசிஃபிக்கா நம்ம சொல்லணும்னா, இங்கிலாந்துல வந்து பார்த்தீங்கன்னா, 1918 இருந்து அ 39 வரைக்கும். இந்த காலகட்டத்தில வந்து இந்த லாயிட் ஜார்ஜ் என்ன பண்றாருன்னா, இந்த மோசமான இந்த பொருளாதார நிலைமைய வந்து நம்மளால சமாளிக்க முடியல. நம்ம சீர் செய்ய முடியல. அதனால வந்து நம்ம வந்து என்ன செய்யலாம்னா, நம்ம ராஜினாமா பண்ணிடலாம்னு சொல்லி, அவருடைய மந்திரி சபையும் சேர்ந்து வந்து என்ன பண்றாங்கன்னா, கலைக்கப்படுது. அவர் வந்து ராஜினாமா பண்ணிடுறாரு. அதுக்கடுத்து இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ஐரோப்பாவுல வந்து பார்த்தீங்கன்னா, என்ன மாரி சூழ்நிலைன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்ய புரட்சி. 1917ல ரஷ்ய புரட்சி இருக்குது. அந்த மன்னராட்சி வந்து என்ன பண்றாங்கன்னா, மன்னராட்சி முடிவுக்கு வந்து குடியரசு வந்து உருவாகுது. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இத்தாலியிலயும், ஜெர்மனிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, சர்வாதிகார ஆட்சி வந்து உருவாகுது. அதாவது ஜெர்மனில வந்து ஹிட்லர் வராரு. இத்தாலியில வந்து பார்த்தீங்கன்னா, முசோலினி வர்றாங்க. அதாவது ஜெர்மனில வந்து ஹிட்லருடைய அந்த நாசி கட்சியும், இத்தாலியில வந்து முசோலினியோட அந்த பாசிச கட்சி கொள்கைகள வராங்க. இவங்க வந்து சர்வாதிகாரிகளாவும் வந்து உருவெடுக்குறாங்க. இந்த மாரி ஒரு குழப்பமான சூழ்நிலையில தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லாயிட் ஜார்ஜ் வேற ஒரு பக்கம் வந்து என்ன செய்றாருன்னா, ராஜினாமா பண்ணிர்றாரு. நாட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 1922லேருந்து 24 கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ 3 3 வருஷத்துக்குள்ள தேர்தல்கள் வேற. 3 தேர்தல் நடத்துறாங்க. நடத்தி என்ன பண்றாங்கன்னா, 4 அமைச்சரவை வந்து வருது. 3 தேர்தல் நடத்துறாங்க. எந்த வருஷம்னு பார்த்துக்கோங்க. 1922லேருந்து 24 வரைக்கும். 4 அமைச்சரவை வந்தாலும் பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு திருப்திகரமான ஒரு ஆட்சிய வந்து அமைக்க முடியல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, டக்கு 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 டக்குன்னு 3 தேர்தலும் நடத்தப்படுது. 4 அமைச்சர்களோட அந்த அமைச்சரவையும் வந்து கலைக்கப்படுது. இந்த மாரி ஒரு குழப்பமான சூழ்நிலையில தான் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்துல 1900 அதாவது 1900ல என்ன பண்றாங்கன்னா, தொழிலாளர் நலனுக்காக பாடுபடக்கூடிய ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லிபரல் கட்சி தலைவர் அஸ்விக்கும், இவருக்கும் லாயிட் ஜார்ஜ்க்கும் ஒரு பக்கம் போராட்டம் நடக்குது. இதெல்லாம் பார்த்து நாட்ல ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில தான் வந்து பார்த்தீங்கன்னா, லாயிட் ஜார்ஜ் ராஜினாமா பண்றாரு. இந்த வெற்றிடத்தை நிரப்புறதுக்கு இங்கிலாந்து நாட்ல 1900 வந்து பார்த்தீங்கன்னா, கெய்ர் ஹார்டி அப்படின்றவரும், பிலிப் ஸ்டெனோடன் அப்படின்றவரும், ராம்சே டொனால்ட் அப்படின்ற 3 பேரோட தலைமையில தொழிலாளர் நலனுக்காக பாடுபடக்கூடிய ஒரு தொழிலாளர் கட்சிய வந்து ஆரம்பிக்கிறாங்க. இந்த கட்சியோட வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா, போர்ல ஏற்பட்ட அந்த இழப்பீடு, அந்த பொருளாதார பிரச்சனையில வந்து சமதர்மத்தோட வழியில வந்து தான் தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி, மக்கள வந்து என்ன செய்றாங்கன்னா, நம்ப வைக்கிறாங்க. லிபரல் கட்சியோட லாயிட் ஜார்ஜ், லிபரல் கட்சி ஒரு பக்கம், லாயிட் ஜார்ஜ் இந்த லிபரல் கட்சியோட தலைவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆஸ்க்ரித். இவங்களுடைய போட்டி, இவங்களுக்குள்ள இருக்க அந்த கருத்து வேறுபாடுகள்னால பார்த்தீங்கன்னா, அரசியல் வந்து பிளவுபட்டு பலமில்லாம இருக்கிற இந்த ஒரு சூழ்நிலை தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தொழிலாளர் கட்சி வருது. தன்னுடைய இப்ப எப்படி எலக்ஷன்ல வந்து எல்லாரும் வந்து வாக்கு குடுக்குறாங்க. அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த புதுசா வந்து அந்த தொழிலாளர் கட்சி வந்து இங்கிலாந்துல வந்து நெறைய வாக்குகள குடுக்குது. அதாவது வந்து நாட்ல வந்து வேலையில்லா திண்டாட்டத்த, பொருளாதார பிரச்சனைகள இது எல்லாத்தையும் நாங்க சால்வ் பண்ணிருவோம். அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 1918ல ஒரு தேர்தல் நடக்குது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 59 இடங்களை பெற்றிருந்த அந்த கட்சி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1922ல நடந்த அந்த தேர்தல்ல 142 இடங்கள வந்து பெறுது. இப்ப இங்கிலாந்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 5ஆம் ஜார்ஜ் மன்னர் காலத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி இருந்துச்சுன்னா, இன்டைரக்ட்டா மன்னராட்சியும் வந்து மன்னரோட அதிகாரமும் வந்து குறைக்கப்பட்டிருக்கும். காரணம் அந்த 1911ஆம் ஆண்டு பார்லிமென்ட் சட்டம் தான். அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சட்டத்தின்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த அமைச்சரவை வந்து அதிகமான வாக்கு வித்தியாசத்தில வெற்றி அடையுதோ, அவங்க சொல்ற மாரி தான் வந்து ஆ இங்கிலாந்தோட அந்த அரசவை வந்து அமையும் அப்படின்னு சொல்லி, அவரே வந்து ஒரு உறுதிமொழியும் குடுத்திருப்பாரு. அந்தபடி வந்து பார்த்தீங்கன்னா, 1922ல நடந்த இங்கிலாந்து தேர்தல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தொழிலாளர் கட்சி வந்து 142 இடங்கள வந்து பெற்று வலுவடையுது. இந்த மாரி வந்து இந்த முதல் உலகப் போர், 2ஆம் உலகப் போர் இந்த இடைப்பட்ட காலத்தில வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்துல வந்து
தொழிலாளர் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா, வெற்றி பெற்று அரச வந்து அமைக்குது. இப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்தத வந்து ஃபுல்லாவே வந்து ஒரு ரிவிஷன் மாரி குடுத்துக்கலாம். இந்த வீடியோல வந்து நம்ம டேவிட் லாய்ட் ஜார்ஜ பத்தி பார்த்திருப்போம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா, 5ஆம் ஜார்ஜ் மன்னருடைய காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நிதியமைச்சரா இருந்தாரு. இங்கிலாந்துல வந்து பார்த்தீங்கன்னா, 1916லருந்து 22 வரைக்கும் அவர் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டரா வந்து இருந்திருக்கிறாரு. பிரதம மந்திரியா இருந்திருக்கிறாரு. இவருடைய பின்னணின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு சாதாரண குடும்பத்த சேர்ந்த ஒரு சாதாரண ஒரு டீச்சரோட மகனா தான் இவர் வந்து இருந்திருக்கிறாரு. ரொம்ப கஷ்டங்கள் மத்தியில, ஏழ்மையின் மத்தியில இவரா வந்து என்ன செஞ்சிருக்காருன்னா, ரொம்ப கடின உழைப்பால படிச்சு சட்டம் அதாவது சட்டம் பயின்று சட்ட ஆலோசகரா மாறி இருக்கிறாரு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இவரோட அந்த அரசியல் வாழ்க்கை வந்து எப்ப ஆரம்பிச்சுச்சு அப்படின்றதையும் பார்த்துக்கங்க. அதுக்கடுத்து ட்ரெஸரி ஆஃபீசர் அதாவது நிதி அமைச்சரா வந்து இருந்திருக்கிறாரு. இந்த வரவு செலவு திட்டங்கள தயாரிக்கிறாரு. அதுல முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, 1909ல இவர் தாக்கல் செஞ்ச அந்த மக்கள் பட்ஜெட் வந்து ரொம்ப வந்து வரலாற்று சிறப்பு மிக்கதா வந்து பார்க்கப்படுது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நில உடைமையாளர்ட்ட இருந்தும், அப்புறம் வந்து புகையிலை, மதுபானம் அதுக்கு வந்து அதிகமான வரி செலுத்தி, ஏறத்தாழ ஒரு 20% வரிய வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க மேல வந்து விதிச்சு, அந்த வரிய வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா, பொதுமக்களுக்காக செஞ்சிருக்காரு. முதியோர் பென்ஷனா குடுத்துருக்கிறாரு. வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மென்ட் மாரி வச்சு நடத்தியிருக்கிறாரு. இந்த மாரி வந்து பண்ணியிருக்கிறாரு. இத வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மேலவை அதாவது இந்த லார்ட் சபையில இருக்கிறவங்கலாம் வந்து இத நிராகரிப்பாங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அ இவர் வந்து அந்த 1911ல கொண்டு வந்த அந்த பாராளுமன்ற சட்டம் வந்து ரொம்ப வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. இதுல தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அந்த லார்ட் சபையுடைய அதிகாரத்த குறைச்சு வரம்புக்குள்ள கொண்டு வருவாரு. இந்த இந்த இது மட்டும் தான் இவங்க வந்து செய்ய முடியும் அப்படின்ற ஒரு வரம்புக்குட்பட்ட ஒரு அதிகாரத்த வந்து இந்த லார்ட் சபைகளுக்கு குடுப்பாரு. மாறாக அந்த காமன் சபைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமான ஒரு செல்வாக்கு, அதிகாரத்த வந்து பார்த்தீங்கன்னா, காமன் சபைக்கு குடுப்பாரு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஏழை பங்காளர் அப்படின்னு இவர் அழைக்கப்படுறாரு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாட்ல வந்து பார்த்தீங்கன்னா, தொழிலாளர், முதலாளிக அவங்கள்ட்டருந்து வசூல் பண்ற அந்த வரிகள என்ன பண்றாருன்னா, வருமானம் குறைவா இருக்கிறவங்களுக்கு இலவசமா மருத்துவம் குடுக்குறது. அப்புறம் வந்து வாரந்தோறும் வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கு வாரந்தோறும் வந்து பார்த்தீங்கன்னா, உதவி பணம் குடுக்குறது. இந்த மாரி வந்து ஹெல்ப் பண்ணி இவர் பண்றாரு. ஏழை பங்காளரா வந்து அந்த ஏழைகளோட மனசுல வந்து இவரு நீங்கா இடம் பிடிச்சிருக்கிறாரு. அதே மாரி இந்த ஆப்பிரிக்க நாடான இந்த மொராக்கோ நெருக்கடியிலயும் வந்து இவர் வந்து ரொம்ப வந்து அ சாதுர்த்தியமா வந்து நடந்திருக்கிறாரு. அதனால வந்து இவருடைய வெளியுறவு கொள்கையிலயும் வந்து இவர் வந்து பிரசித்தி பெற்றிருக்கிறாரு. அப்புறம் வந்து 1915ல வந்து பார்த்தீங்கன்னா, யுத்த தளவாட அமைச்சரா இருந்திருக்கிறாரு. அதுக்கடுத்து 1916ல வந்து பார்த்தீங்கன்னா, பிரதமர் ஆகுறாரு. அந்த லிபரல் கட்சியோட தலைவர் ஆஸ்க்வித் பதவி விலகின உடனே, லாயிட் ஜார்ஜ் வந்து 1916ஆம் ஆண்டு வந்து இவர் வந்து பிரிட்டனுக்கு வந்து பிரதமர் ஆகுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த 2 உலகப் போர்களுக்கும் இடைப்பட்ட காலம். இந்த 2ஆம் உலகப் போர் வந்து பார்த்தீங்கன்னா, அது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். 1939லேருந்து 45 வரைக்கும் நடக்கும். முதல் உலகப் போர் வந்து 1914 டூ 18 வரைக்கும். இந்த வருடங்கள வந்து மறந்துறாம நல்லா கான்சன்ட்ரேஷனோட படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, லாயிட் ஜார்ஜுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்துல வந்து தொழிலாளர் கட்சி வந்து ஏற்படுது. அதுக்கு அடுத்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, இரு போர்களுக்கு இடைப்பட்ட முக்கிய அரசாங்கங்கள். இந்த முதலாம் உலகப் போர் மற்றும் 2ஆம் உலகப் போருக்கு இடையில என்னென்ன மாற்றங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஐரோப்பிய வரலாறுல ஏற்பட்டுச்சு அப்படின்றத நம்ம அடுத்த டாபிக்கா பார்ப்போம். இதுக்கு முன்னாடி பார்த்த இந்த முதல் உலகப் போர் மற்றும் அந்த அந்த டேவிட் ஜார்ஜ், லாயிட் ஜார்ஜ் இவர பத்தியே நம்ம பார்த்துருக்குறோம். தொடர்ந்து படிங்க. அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் இன்டெப்த்தா பார்த்துட்டங்க. இதுல இருக்கிற அந்த ஒவ்வொரு வருஷங்களையும், அந்த வருஷத்துக்கான அந்த இன்சிடென்ட், இந்த வருஷத்துல இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு, அல்லது இந்த மன்னர் வந்தாரு, எந்த நபர், அந்த நபருடைய பெயரு, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹிஸ்ட்ரியில வந்து முக்கியமா வந்து கொஸ்டினா கேட்கக்கூடியது என்னான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு போர் நடந்தா ஒரு போர் நடந்துச்சுன்னு போரோ, புரட்சி, கலகம் எதுவோ ஒண்ணு நடந்துச்சுன்னா, அது எந்த வருடம் நடந்துச்சு? எந்த இடத்துல நடந்துச்சு? அதோட முக்கியத்துவம் என்ன? அதோட காரணம் என்ன? அதோட விளைவுகள் என்ன? இத மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு ஒரு டாபிக் மாரி கொடுத்து
அதுல வந்து நீங்க வந்து இப்போ ஒரு 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 பிரச்சனை, அதுனா அதுக்கு வந்து கண்டிப்பா வந்து ஒரு சொல்யூஷன் இருக்கும். அது மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு போர்னா அந்த போர் வந்து ஏன் ஏற்பட்டுச்சு? அதுக்கான ஆரம்ப சூழ்நிலைகள் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறணும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அது எந்த வருஷம் நடந்துச்சு? எந்த 2 நாடுகள் அல்லது எந்த 2 மன்னர்களுக்கு இடையில நடந்துச்சு? அதுக்கான முக்கிய காரணம் அந்த போர் வந்து உடனே திடீர்னு ஏற்பட்டிருக்காது. அதுக்கு வந்து ஒரு மூல காரணம் இருக்கும். அத மாரி இருக்கக்கூடிய அந்த காரணம் என்ன? அதனால அந்த போரோட முக்கியத்துவம் என்ன? அதோட விளைவுகள் என்ன? இந்த மாரி வந்து நீங்க வந்து ஒண்ணுக்கொண்ணு லிங்க் பண்ணி படிக்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். அந்த வருடங்களையும் வந்து அந்த முக்கியமா நீங்க வந்து அது வந்து மனசுல வந்து நீங்க நிறுத்திக்கிறதுக்கு இது வந்து இந்த டிப்ஸ் வந்து கொஞ்சம் உதவியா இருக்கும் உங்களுக்கு. அடுத்த வீடியோல வந்து நம்ம தொடர்ந்து படிக்கலாம். இதுவரைக்கும் பார்த்தத நீங்க தொடர்ந்து ரிவிஷன் பண்ணி படிங்க. நன்றி.